ஏன்னா ஒரு அழுக்கு தேய்ந்த ஒரு உடை, விவசாயம் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் கை காலில் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நீட்டாக வலிச்சு வாரி ஒரு குட்டி பாவாடை போட்டு ஒரு அழகான பொண்ணு வந்து ஒரு கிராமத்து பொண்ணு வந்து சாப்பிட்டு உட்காந்து அந்த ஏசி ரூமில் உட்காந்தோடனே அவளுக்கு அந்த ஃபேன், இந்த ஏசி, அங்கே இருக்கிற நிகழ்வுலாம் பார்த்தா அந்த குசு குசுன்னு இருக்கிற அந்த மெத்தைக்கெல்லாம் பார்த்தா ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஸோ அது தூரமாக உட்காந்து சாப்பிட்ட 2 பேர் பார்க்குறாங்க. அந்த குழந்தை பண்ணுற அந்த க்யூரியாசிட்டி, அவங்களுடைய ஏக்கத்தெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப இது பண்ணுறாளே அப்படின்னு. அப்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, வந்து அப்படின்னா எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் ஒரு நெய் தோசை அப்படிங்கிறாரு. என் முன்னாடி உட்காந்து 2 பேருக்கு ரொம்ப ஒரு அதிசயம். என்னடா இது நெய் தோசை அவரு அந்த பாப்பாவுக்கு மட்டும் சொல்கிறாரே, ஒரு சாப்பிட்லேன்னு. அப்புறம் நெய் தோசை வருது. அது வர வரைக்கும் ஐஸ் வாட்டர் வைக்கிறாங்க. அந்த ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக டீ குடிக்கிற மாதிரி குடிச்சு ரசித்து குடிக்கிறாரு அவர். அந்த பொண்ணு ரொம்ப க்யூரியாசிட்டியோட எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறா. இதை 2 பேர் எடுத்து அப்படின்னு பார்த்துட்டு 2 பேருக்கு சாப்பிட்ற நிறுத்திட்டு அதுவே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு உற்று நோக்கும்போது அவர் சொல்கிறாரு பொண்ணுக்கிட்ட, இங்கே பாருமா, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டார். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால அவங்க அப்பா என்ன சொல்லிக்கிறார், ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு, நான் உனக்கு இந்த ஹோட்டலில் வந்து நான் ஒன்று நெய் தோசை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தனால நான் கொண்டு வந்துட்டேன், நீ ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்ணுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு. இதை இவங்க தூரமானு கேட்டவங்களுக்கு ஒரே அதிசயம். ஸோ அந்த பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் நம்ம என்னென்னமோ வாங்கி தர ஆட்கள் இருக்கிற மத்தியில் ஒரு நெய் தோசை இந்த ஹோட்டலில் சாப்பிட்ணுன்றது அந்த பொண்ணோட ஆசையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக இருந்து போயிட்டு அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போயிட்டு அங்கே 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த ஒரு நெய் தோசை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு நெய் தோசை கொடுங்க அவருக்கு, அவரும் சாப்பிடட்டும், அதுக்கு 2 பேருக்கான பில்லை நான் கொடுத்துட்றேன், எங்கள் பில்லோட சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இதை வந்து நான் கொடுத்ததா சொல்லாதீங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பொண்ணு வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால இந்த ஹோட்டல் நிர்வாகம் வந்து ஒவ்வொருத்தரையும் பாராட்டுறதுக்கு இது வேலையை செய்யும். முதல் ரேங்க் எடுத்ததுனால அப்பா பொண்ணு 2 பேருக்குமே இந்த நெய் தோசை மட்டும் இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை ஏற்றுக்கணும்னு சொல்லி மட்டும் சொல்லுங்கன்னு அவர் சொல்கிறார். உடனே இதை கேட்ட அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, இதை எங்கிட்ட சொன்னால் நாங்களே செய்வோமேன்னு சொல்லிட்டு, வேண்டாம் இதை நாங்களே தரோன்னு சொல்லி ஒரு நெய் தோசை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிட்டு அந்த ஆள்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுற பார்த்து ஐயோ நாங்கள் ஒரு நெய் தோசை தான் சொன்னேன், எனக்கு சொல்லவே இல்லையேன்னு சொல்கிறார். உடனே அவர் இல்லைங்க, இந்த நெய் தோசை வந்து உங்கள் பாப்பா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. என் பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து எப்படி இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு அப்படியே ரொம்ப ஆனந்தத்தோடு பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணுமே ரொம்ப வியந்து பார்க்கும்போது, இல்லை இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுக்கணும், இது எங்களுடைய காம்ப்ளிமெண்ட், நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே தாங்க அவர் ரொம்ப ஹைலைட்டு. அவர் உடனே நண்டார், இதை கொஞ்சம் பார்சல் பண்ணி கொடுத்துறீங்களான்னு கேட்குறாரு. உடனே ஏங்கன்னு கேட்டோடனே, இல்லை என் மனைவி இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை, இதை நான் வீட்டுக்கு எடுத்து போட நானும் என் மனைவியும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொன்னப்போ அவர் நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் வீட்டம்மாவுக்கும் ஒரு பார்சல் கிடைக்கும்னு சொல்லி போட்டு கொடுத்து அதை அனுப்பும்போது வெளியே வந்து ரொம்ப 2 பேருக்குமே அதாவது என்னென்னா யார்கிட்டையும் யாசகம் கேட்டு ஃப்ரீயாக வாங்கக்கூடாதுன்ற மனநிலை அவங்க இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டது அவர். இது ஃப்ரீயாக கிடைக்கல, நமக்கு ஒரு நம்ம சன்மானமாக கிடைச்சிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி, அதாவது ஒரு பரிசாக கிடைச்சிருக்கின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. இவங்க 2 பேருக்கு ஏழைங்களை கொடுத்தன்ற மகிழ்ச்சி அவங்களுக்கு இருக்குது. அதனால் இப்போ கடவுள் பார்க்குறார், இந்த இப்போ அதே சொன்ன மாதிரி சித்திரகுப்தன் கேட்குறார், இப்போ இந்த புண்ணிய கணக்கை யார் கணக்கில் எழுதுறதுன்னு. இந்த மாதிரி மனம் படைத்த எல்லோர் கணக்கிலும் இது சேரும். யார் யாரெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களோ அவர்களெல்லாம் அவருக்கு தெரியாமலே ஹெல்ப் பண்ணுங்க, அதுதான் புண்ணியத்தில் போய் சேரும். தெரிந்து ஹெல்ப் பண்ணால் அது அவங்க மன கஷ்டத்தை ஏற்படுத்தி விடும்னு சொன்னாராம். அந்த மாதிரி நமக்கும் என்னை போன்றவர்களுக்கும் ஒரு புண்ணிய கணக்கை ஏற்படுத்தி இந்த பயிற்சி பற்றி நினைக்கிறேன். இந்த புண்ணிய கணக்கு மென்மேலும் தொடரும்னு நினைக்கிறேன். பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.